ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஜனவரி 20ஆம் தேதி, நாளை ஜனவரி 21ஆம் தேதி தங்கத்தோட விலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போடுற வீடியோவில் எப்பவுமே முன்னத்து நாள், அதாவது நாளைக்கு என்ன ரேட் அப்படிங்கிறது, இன்றைக்கி ஈவினிங் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுங்கிறது பார்த்து நம்ம சொல்லுவோம். ஓரளவுக்கு கணிச்சு சொல்லுவோம். அதே போல் காலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு 8 மணிக்கு வீடியோவாக சொல்லுவோம். ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே மதியம் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். ஏற்கனவே சொன்னது போல் பார்த்தீங்கன்னா, இன்று யூஎஸில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்கிறாருங்க. ஸோ யூஎஸ் டைமில் மதியம் 12 மணிக்கு, இங்கே இந்திய நேரப்படி இன்று இரவு 10:30 மணிக்கு மேலே தான் பதவி ஏற்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற போகுது. ஸோ அதுக்கப்புறம் பதவியேற்றது பொழுது நிறையா திட்டங்களில் கையெழுத்திட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஸோ அதில் ஏதாவது சொல்லக்கூடிய அந்த திட்டங்களில் ஏதாவது மாற்றங்கள் இருந்ததுன்னா, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா முன்னாடியே அவர் ஜெயிச்சப்பயே சொல்லியிருந்தாங்க. அதாவது பொருளாதாரத்தை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குவேன், அதே போல் பார்த்திங்கன்னா யூஎஸ் டாலரையும் ஸ்ட்ராங் ஆக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசிக்காகவே பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால தான் இன்வெஸ்ட் பண்ணால் தான் அன்றைக்கி நமக்கு டக்குன்னு கொஞ்சம் ரேட் குறைஞ்சது. ஸோ இப்போவும் பதவி இருக்கிற டைமில் ஏதாவது புதுசாக அனௌன்ஸ் பண்ணாங்க, அப்படி இல்லை ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரேட் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். சப்போஸ் வேறு ஏதாவது கூட சொல்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது. அதிகரிக்கவும் செய்யலாம், குறைவதற்கும் செய்யலாம். இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அனௌன்ஸ் பண்ண முன்னாடி சொன்னதுபடி பார்த்திங்கன்னா குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா கடைசி நேரத்தில் இப்போ பதவி இருக்கக்கூடிய டைமில் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இன்று அதாவது ஏதாவது இது மாதிரி அப் அண்ட் டவுன் ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா நமக்கு காலையில் தான் நியூஸ் மேக்ஸிமம் தெரிய வரும். இல்லை இன்றைக்கி நைட் ஏதாவது ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால் கூட எனக்கு தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு கம்யூனிட்டி டேப்லேயாவது நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க. அப்படி இல்லைன்னா மார்னிங் எப்படி ஸ்டேட்டஸ் இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறேன். இப்பொழுது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, நாளைக்கு தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை. அதிகரித்தா ஒரு 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் அதிகரிக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இருந்தாலுமே இதை நம்ம இன்றைக்கி கன்சிடர் பண்ணுறது அவ்வளோ கரெக்டாக இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்கிற டைமில் ஏதாவது அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஸோ பார்த்திங்கன்னா என்ன நிலவரம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நாளைக்கு காலையில் 8 மணிக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்போவும் ஒரு 8:30 மணி வரைக்கும் ஏதாவது நியூஸ் கிடைக்குதான்னு தான் பார்த்தேன். ஸோ பார்த்திங்கன்னா 10:30 மணிக்கு மேலே தான் நம்மளுக்கு பதவியேற்ற பிறகு நம்ம டைமில் ஒரு 2 மணி 3 மணிக்கு அதாவது விடிய காலையில் 2 மணி 3 மணிக்கு தான் ஏதாவது தெரிய வருங்க. ஸோ ரேட் தங்கத்தோடைய ரேட் அப் அண்ட் டவுன் 3 மணிக்கு மேலே தெரியுது அப்படின்னா நான் உங்களுக்கு காலையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சிட்டு கட்டலாமா இல்லை நகை வாங்கலாமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிட்டு இருந்த அந்த ஜனவரி 20ஆம் தேதி வந்தாச்சு. யூஎஸில் இன்றைக்கி நைட் பதவி ஏற்க போகிறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அதிகரிக்கவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.